ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து வேர்ல்டு வார் 3 இது வந்து நடக்குமா நடக்காதா, வேர்ல்டு வார் 3க்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அதை பற்றி பேச போகிறோம். சொல்லப்போனால் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ஜியோ பாலிட்டிக்ஸில் போய்கிட்டு இருக்குது. அதாவது இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து லாஸ்ட் 24 hours 48 ஹவர்ஸ்க்கு ஹவர் அண்ட் ஹவர்ஸ்க்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் வார் இருந்துச்சு. அந்த வாரில் வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர் அடித்த உடனே இந்த வார் பிகேம் இஸ்ரேல் விசஸ் ஈரான் அப்படின்னு அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. ஈரானோட சுப்ரீம் லீடர் கூட இஸ்ரேலுக்கு வந்து 5 வருஷம் மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட ஆர்மி அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. மீடியாட்ட ஓப்பனாக பேசியிருக்காங்க. யூஎனில் வந்து பேசும்போது கூட ஈரானோட அம்பாசிடர்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு, அமெரிக்காங்கிற கண்ட்ரி இல்லாமல் இஸ்ரேலால் இவ்வளோ பண்ண முடியாது, அமெரிக்கா வந்து தயவுசெய்து அவங்களுக்கு சப்போர்ட்டை நிப்பாட்டணும், அப்படி நிப்பாட்டலைன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், அதுக்கு அமெரிக்கா கூட தடுத்தாலும் அமெரிக்காவும் அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஈரான் வந்து ஸ்டேட்மெண்ட்டை யூஎனில் போய் பேசிடுவாங்க. யூஎனில் போய் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுருக்காங்க ஈரான். இப்போ வந்து என்னென்னா இஸ்ரேலை சுற்றி அமெரிக்காவோட போர்க்கப்பல்லாம் இருக்குது, யூஎஸோட நிறைய கப்பல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 13 கப்பல்ஸ் வந்து இஸ்ரேலை பாதுகாக்கவும் ஈரானை அட்டாக் பண்ணவும், சப்போஸ் ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ட்ரம்ப் கூட நேற்று போகிற போக்கில் வந்து அவரோட பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போயிருக்கல அமெரிக்காவில், அவரோட பிரச்சாரப்போ பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நைட், அதாவது நேற்று நைட்டு இல்லைனா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து ஈரான் வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து சொல்கிறது, பிரசிடெண்ட்டோட கேண்டிடேட் சொல்கிறது. நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மிடில் ஈஸ்ட்டில் அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அமெரிக்கா ஓவர் நைட்டில் நேற்று மட்டும் ஷேர் மார்க்கெட் வந்து அமெரிக்காவோட வந்து 2 trillion வந்து காணாமல் போயிடுச்சு. இது இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை நல்லா பார்க்குறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி. ஈரான் வந்து என்ன செய்யுதுன்னா, நாங்கள் அடிச்சிருவோம்னு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பயன்படுத்தி வச்சுட்டு ஷேர் வேல்யூஸை வந்து அமெரிக்காவில் வந்து டவுன் பண்ணிட்டோன்னா அமெரிக்காவில் வந்து ரெசிஷன் வர ஆரம்பிச்சிடும். 2008 தான் கடைசி ரெசிஷன் வந்துச்சு. ஏடிஎம் மிஷினில் கூட பண்ணலாத நிலைமைக்கு தான் வந்து அமெரிக்கன் பீப்புள்ஸ் அந்த நேரத்தில் இருந்தாங்க. அந்த நிலைமைக்கு தள்ளிடுவாங்க, அந்த நிலைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கன்ஸோட பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே வந்து எழுதுறாங்க. பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்டு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே யூகேயில் வந்து பெரிய பெரிய கலவரங்கள் வருது. மேபி யூகே வந்து இந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன்னா உள்நாட்டிலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒலிம்பிக் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் அங்கே ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஃப்ரான்ஸோட கடமையாயிருது. அப்போ ஃப்ரான்ஸும் வந்து இந்த போரில் வந்து இன்வால்வ் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான். அப்போ இஸ்ரேலோட சைடில் வந்து யூகேக்கு உள்நாட்டு பிரச்சனையாக நிறையா இருக்குது. அதுவே ஃப்ரான்ஸ் வந்து அந்த இதை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு தெரில. அமெரிக்கா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவே ஈரான் சைட் பார்த்திங்கன்னா ரஷ்யாஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யாராச்சும் ஈரானை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா ரஷ்யா வந்து ஈரானுக்கு தேவைப்படுற எல்லா வெப்பன்ஸும் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ட்ரிட்டி இருக்குது. அவங்க 2 விதத்துக்குள்ளே வந்து ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இதை வந்து நிறைவேற்றுறதுக்காகவும் ரஷ்யாவிலேருந்து செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்லாம் வந்து ஈரானுக்கு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்ததாக வந்து வெளியே வருது. அது இல்லாமல் கொரியன் கண்ட்ரிஸும் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மிசைல் லான்ச்சஸை வந்து ஈரான்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சைனா வந்து சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து ஈரானோட அமைப்புகளுக்கு, ஈரான் வந்து தனிப்பட்ட ஒரு இராணுவமாக இருந்தாலும் ஈரானுக்கு வந்து நிறைய அமைப்புகளும் வச்சுருக்காங்க. ஹமாஸ் வந்து அவங்களோட தான், ஹிஸ்புல்லா அவங்களோட தான். அந்த மாதிரி நிறைய அமைப்புகளை வச்சும் அவங்க போகிறாங்க. 3-4 குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களுக்கெலாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து ஈரான்கிட்ட கிடையாது. அதை வந்து சைனா வந்து ஷேர் பண்ணுறதா, இது வந்து ஒரு வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வதந்தியாக கூட இருக்கலாம். இது வந்து ஏன்னா கன்ஃபர்மேஷன் கிடையாது, கொடுக்குறாங்க செய்கிறாங்க அதை பற்றிலாம். ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரஷ்யாவும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ரஷ்யாவும் வந்து இப்போ நீங்கள் ஈரானை அடிச்சிங்கன்னா எப்படி அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பாதுகாக்க வருதோ அந்த மாதிரி ஈரானை பாதுகாக்க ரஷ்யா வந்து நிற்கிதும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பைடன் வந்து இந்த சைடுனா புட்டின் இந்த சைடுங்கும்போது பெரிய கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியுமே ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற அளவுக்கு தள்ளுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க தான் செய்யணும். இப்போ பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா, பங்களாதேஷ் அதை விட பெரிய பிரச்சனை. பங்களாதேஷ் வந்து
அந்த நாட்டுக்குள்ளேயே நடைபெற்ற நிறைய பிரச்சனைகள்னால அந்த நாட்டோட கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்க பிரசிடெண்ட் வந்து அவங்க 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 ஆட்சியை இழந்துட்டாங்க. அவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பங்களாதேஷில் என்ன பிரச்சனைனா, பங்களாதேஷில் பல வருஷத்துக்கு முன்னாடி 1971 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இப்போ இருக்க பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து இப்போ உள்ள பங்களாதேஷ் தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான். இப்போ இந்த பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் தான் வந்து இந்த பங்களாதேஷுங்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம கண்ட்ரி எப்படி காந்தியை பார்க்குறோமோ அந்த மாதிரி வந்து அந்த கண்ட்ரியோட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட சிலையை அவங்களோட ஃபாதர் ஆஃப் அவர் பங்களாதேஷை வந்து அந்த மக்களே அந்த மாணவர்களே போராட்டத்தில் இருந்த மாணவர்களே உடைச்சி அகற்றதான் பார்த்துக்கிருக்கோம். அவர் வந்து ஒரு மிலிட்ரி இதில் தான் வந்து மிலிட்ரி ஸ்கீமில் தான் வந்து அவரே இறந்து போனார். ஒரு மிலிட்ரி அட்டாக்ல தான் இறந்து போனார். அவங்க பொண்ணுங்கள்லாம் வந்து லண்டனில் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. லண்டனில் இருந்தனால அவங்க ஃபேமிலியோடு கொலாப்ஸ் ஆக வேண்டியது தான். லண்டனில் இருந்தனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க தான் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1990ஸ்லேருந்து லேட்டர் 1990ஸ்லேருந்து பங்களாதேஷில் ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பிரசிடெண்ட். இவங்க வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய இடத்துல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவா சைனாவா அப்படிங்கிற இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய இடத்துல வார் வரும்போதுலாம் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு ஸ்டாண்டர்டு. இது ஏகப்பட்ட இதில் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து இந்தியாவோட க்ளோஸு, இந்த அம்மாவும் இந்தியாவோட க்ளோஸ். ஆனால் பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரி வர்றதுக்கு காரணமே இந்தியா தான் வந்து அவங்களோட ட்ரைனிங் கொடுத்து அவங்கள போராட்டம் பண்ண பாகிஸ்தான்லேருந்து வெளியே வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. அங்கே வந்து என்ன பிரச்சனை பங்களாதேஷில் என்ன பிரச்சனைனா, பங்களாதேஷில் வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அங்கே அங்கே வந்து யங்ஸ்டர்ஸோட ரேஷியோ வந்து கூட 3 பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக யங்ஸ்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது பங்களாதேஷோட நிலைமை. ஆனால் பங்களாதேஷில் வந்து வேலைவாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னா 1971 முடிஞ்சோடனே, இந்த வார் முடிஞ்சோடனே இதே வேலையில்லா திண்டாட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வார் முடிஞ்சோன்னே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து வேலையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு எந்த கம்பெனிஸ் வந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1971 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட் பண்ணிங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வார் முடிஞ்சோடனே மக்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து லேட்டராக வந்து அவங்க பசங்களுக்கு உண்டு அப்படி சொன்னாங்க. அதாவது அவங்களோட பசங்க அந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வேஷன் வந்து ஃபேமிலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கிளர்ச்சி ஏற்பட்டு அவங்க போராடினாங்க. அப்போ வந்து அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுச்சு. அப்போ இதே வந்து ஷேக் ஹசீனாவோட பிரசிடெண்டாக இருக்க அந்த குழு தான், அந்த தலைமை தான் அதை வந்து தடை பண்ணாங்க. சரி ஓகே இதை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 2% தான் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த 2% வந்து கிட்டத்தட்ட 56% இடஒதுக்கீடில் இருக்கிறாங்க. 2% மக்களுக்கு 56% இருக்கிறாங்க. இதில் இந்த 56% இடஒதுக்கீடில் ரிசர்வேஷன் போக மீது இருக்கிற 44% தான் வந்து நான் ரிசர்வேட் கேண்டிடேட்ஸ்க்காக ஒதுக்கப்படுது கவர்மெண்ட் ஜாபில். இந்த 56%ல் 30%ங்கிறது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறனால மேலே இருக்கிற எல்லாத்துலேயுமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா அங்கே பிரச்சனை என்னென்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் அப்படிங்கிறதே வந்து தெரில. இப்போ வந்து ஷேக் ஹசீனாங்கிறவங்க வந்து இந்த கட்சி தான் நம்ம நாட்டில் வந்து காங்கிரஸ் எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரியில் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி தான் வந்து பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் அடைய ஏகப்பட்ட உதவிகளை பட்டுச்சு. அவங்க தான் ஏகப்பட்ட ரிஸ்க்ஸ் எடுத்தாங்க. அப்போ அந்த இது வந்து என்னன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை. அவங்க கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு போராட்ட இதில் இருந்தாங்க, அவங்க சுதந்திர போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரொமோஷன் கொடுத்து அவங்களுக்காக வந்து நிறைய வாய்ப்புகளுக்கு வந்து இப்போ அவங்களுக்காக நிறைய நடக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கே நிறையா ரிசர்வேஷன் அவங்களுக்காக கொடுக்க வேண்டியது. அதாவது போலியாக வந்து அவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைனாலேயே வந்து ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட் வந்து கவுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ்லேயே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஷேக் ஹசீனா ஜெயிச்சாங்க. இதில் வந்து பீப்புள்ஸ்குள்ளே என்னென்னா இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும்போது இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது வந்து அஃபீஷியல்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து 56% இடஒதுக்கீடுங்கிறாங்க. அப்போ அது 30% வந்து எப்படியும்
அந்த அவங்க கட்சிக்காரங்க தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் வந்து இண்டிபெண்டன்ஸில் ஈடுபட்டாங்க, அதான் உண்மை. இப்போ அவங்க கட்சிக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன்லேயே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அங்கே வந்து ஒரு கிளர்ச்சி விடுச்சு. இப்போ அவங்க ஒரு ஆர்மி கவர்மெண்ட்டாக இருக்கிட்டு இந்த இடத்துல அவங்க அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டான ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நம்ம நாட்டோட செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாருமே வந்து அதை அவங்க பார்த்துக்கிருக்காங்க. லேட்டாக அவங்க லண்டன் போவாங்க, யூகேக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்குன்னு பொறுத்தான் போகணும். ஏற்கனவே வந்து அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே வந்து ஆன்டி பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஸ்டாண்டர்டு ஆன்டி பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்துறதும் வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கைக்காக போராடுறாங்க. ஆனால் அது கவர்மெண்ட்டு வந்து ஆன்டி பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யாவை வந்து நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிவியராக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஐ திங்க் ஸோ வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கு இந்த இது கூட ரீசனாக இருக்கலாம். வேர்ல்டு வார் 2 அப்போ என்ன அமெரிக்கா வந்து என்ன செஞ்சுச்சுன்னா, எந்த சைடுமே ஸ்டாண்ட் எடுக்கல. 2 சைடுமே வந்து ஆயுதங்களை வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு சைடு வந்து ஆயுதங்களை ஃப்ரீயாகவும், இன்னொன்று சைடு வந்து ஆயுதங்களை விற்றதாகவும் வந்து இருந்திருக்கு. அதாவது 2 பார்ட்டிஸுமே வந்து ரெண்டு தரப்பு மக்களுக்கும் அமெரிக்கா வந்து அமெரிக்கன்ஸோட வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவோட க்ரோத் இவ்வளோ இருந்துச்சு வெப்பன் சப்ளைஸில். ரஷ்யா அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனால் உக்ரைன் ரஷ்யா வார் வந்து இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க மீன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற வார் வந்து பெரிய அளவுக்கு போய்கிருக்கு. மிடில் ஈஸ்டோட வார் சவுத் ஏஷியாவில் வந்து பங்களாதேஷ் தான் பிரச்சனை. ஆனால் வந்து மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த மிடில் ஈஸ்ட்டுமே வந்து எப்படா போர் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரெக்டாக பார் இல்லைனா கூட சவுதி அரேபியா வந்து நடுவில் இருக்கிறாங்க, ஈஜிப்ட் இருக்காங்க. அப்படி ஈஜிப்ட் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க ஏர் ஸ்பேஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு கொடுத்துட்டாங்க. ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஈரானோட மிசைல்ஸ்லாம் வந்து ஈஜிப்டை தாண்டி போய் இஸ்ரேல் அடிக்குதுன்னா அவங்க வந்து அந்த மிசைல்ஸ்லாம் தடுக்க மாட்டாங்க. ஈஜிப்ட் உள்ளவங்க சவுதி வந்து எங்கள் ஏர் ஸ்பேஸை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஆனால் வந்து இஸ்ரேல் பண்ணது தப்பு, இஸ்ரேலுக்குன்னா தக்க பாட போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கூட லிட்டில் ஸ்டாண்ட் ஆஃப் ஈரான் தான். ஏன்னா சவுதி வந்து எப்போவுமே வந்து சவுதிக்கு ஈரானுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் யார் பெரிய ஆளுன்னு சவுதிக்கும் ஈரானுக்குமே வந்து ஏகப்பட்ட இழுபறிகள் இருக்குது, நான் தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த இடத்துல சவுதி வந்து அவங்களோட ஒற்றுமை, அது மிடில் ஈஸ்டோட ஒற்றுமை, இஸ்லாமிக் கண்ட்ரிஸோட ஒற்றுமை, அவங்க கொள்கை வாரியாக வந்து ஒன்றா இருக்கிறனால அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சவுதி ஏற்கனவே நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஸ்புல்லா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ்லாம் அடிக்கிறாங்க, ஏர்ஸ்பேஸ்லாம் வந்து அடிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா. இன்னும் வந்து திரும்ப வந்து இப்போ இஸ்ரேலும் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஹிஸ்புல்லா நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க, இதை நம்ம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஏன் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க அடிக்கக்கூடாது, அவங்க வந்து ஏன் லெபனானில் போய் அவங்க அடிக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லெபனான் கவர்மெண்ட் வந்து நீங்கள் இஸ்ரேல் வந்து எங்கள் கண்ட்ரியில் வந்து நீங்கள் வார் பண்ணக்கூடாது, எங்கள் கண்ட்ரி மேலே நீங்கள் ஆனால் லெபனானில் தான் வந்து ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொண்டு போடும்போது கூட நீங்கள் வந்து எங்கள் கண்ட்ரியில் வந்து நீங்கள் போடக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் சொல்லியிருந்தாங்க. எல்லா கண்ட்ரிஸுமே லெபனான்லேருந்து ரெஸ்கியூ போயிடுச்சு. இப்போ இஸ்ரேல் விசஸ் காசான்னு பார்த்துக்கிட்டு இருந்த போர், பலஸ்தீன்ஸுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த போர் வந்து இஸ்ரேல் விசஸ் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு போகுது. ஏன்னா எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்ட்டுமே வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் கொரியன் கண்ட்ரிஸில் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. கொரியாவில் வந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா ஏகப்பட்ட மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைனா வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட உழைவு வந்து சைனாவோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா இதுவரை எந்த ஸ்டாண்டுமே இருக்கல. ஆனால் வந்து நம்ம ஜெய்சங்கர் வந்து இதை பற்றியுமே பேசல. மேபி அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னு இருக்குதோ அதுவும் ஒரு முக்கியமான நிலைமையில தான் இருக்குது. யூஎன் வரைக்கும் இது போகுமா அப்படின்னு தெரியல. இது வந்து 3rd வேர்ல்டு வரைக்கும் போகுமான்னு தெரியல. யூஎன்லேயே பேசி முடிச்சிட்டா இது வந்து இது இன்னொரு மார்க்கெட் கிராஷ் பார்க்க வேண்டிய திறமைக்கு தள்ளப்பட மாட்டோம். அப்படி இருந்தால் கூட இந்தியா வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணால் நம்ம கண்ட்ரிக்கு வந்து நல்லது. இப்போ ஏன்னா அமெரிக்கா வந்து இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று ஷேர் வேல்யூ எப்பயுமே பார்க்காத அளவுக்கு வரலாறு விழுந்துருச்சு. மேபி இன்றைக்கும் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. 2 ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் சப்ளைஸில் வந்து 2 கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்களாம். மேபி ஈரான் வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து அந்த கம்பெனிஸில் வந்து ஏகப்பட்ட வெப்பன்ஸை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் டர்க்கி கூட வந்து ஈரான் சைடு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு வந்து அவ்வளோ ஆதரவு வந்து யாருமே நேர்முகமாக கொடுக்கவே இல்லை. கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஒலிம்பிக் நடக்குது, அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதில் ஏகப்பட்ட குளறுபடி ஏகப்பட்டதான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
யூகேயில் வந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே வந்து சிவில் கிரைசிஸ் வந்துருக்கு, சிவில் வார் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால புதிய கவர்மெண்ட் வந்த பின்னாடி அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் பேசியிருக்காங்க தொடர்ந்து. இதில் வந்து என்ன, யூகே வந்து சப்ளைஸை நிப்பாட்டிட்டாங்க, இஸ்ரேலுக்கு கொடுக்குற வெப்பன் சப்ளைஸை நிப்பாட்டிட்டாங்க. வெப்பன்ஸ் வந்து விற்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூகே வந்து பேன் பண்ணிட்டாங்க இஸ்ரேலை. தொடர்ந்து அமெரிக்கா வளர்த்து தான் வந்து இஸ்ரேல் போய்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.